அப்போ பாருங்க, புசித்து குடித்து இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பது நலம் என்று நான் கண்டேன். அப்போ தேவன் அதை கண்டாரா? தேவன் அதை பார்த்தாரா? தேவன் அதை நல்லது என்று சொல்றாரா? இல்லை. ஆனால் உனக்கு அது பங்காய்த்தது. இன்றைக்கு பாருங்க, தேவனை தேடாத ஒரு கூட்டத்தாருக்கு இப்படிதான் தங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, குடிப்பாங்க, திருமணம் பண்ணுவாங்க, வாழ்வாங்க, திரும்ப எங்கன்னா சுற்றுவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க, தங்கள் நேரங்களை கழித்துக் கொள்வார்கள். ஒரு நாள் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில் குறைப்பட்டவளாய் மாறுவார்கள், ஒரு நாள் பலவீனப்பட்டவளாய் மாறுவார்கள். அன்றைக்கு தேவனத்தில் முறையிடுவார்கள். தேவன் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். உன் வாழ்நாட்களில் எல்லாவற்றையும் நீயே அனுபவித்து விட்டாய், எனக்கென்று நீ என்ன செய்திருக்கான்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்ல போற? தேவனை தேடுகிற ஜனமே, தேவ சமூகத்தில் காத்திருக்க ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுக்காக எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தன் ஜீவியத்தை எப்படி வாழ நான் முயற்சித்திருக்கிறேன். உன் இஷ்டமான போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்க நினைக்காத. நீ தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி அனுபவித்தார். இதயம் எதை விரும்புதோ, எதை இச்சையப்பாத எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய